எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய தளபதி விஜய் அவர்களுக்கு பிரேமலதா அவர்கள் விஜயகாந்தோடைய மனைவி அவர்கள் கால் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோ இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சியை எல்லார் பக்கத்தையுமே ஏற்படுத்தியிருக்குது. எல்லாருமே இது ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே 1000 இருந்தாலும் சிஎம்ஏ ஆனாலும் தளபதி விஜய் அவர்கள் இன்னுமுமே விஜயகாந்த் அவர்களை மறக்கலன்னு சொல்லிட்டு உணர்வு பூர்வமாக இதை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்களும் பிரேமலதா அவர்களும் பேசினாங்க அப்படிங்கிறதையும், எதனால தமிழகமே இவ்வளோ சந்தோஷமா இருக்குது, டிவிக்கே தொண்டர்கள் மட்டும் கிடையாது, விஜயகாந்த் ரசிகர்கள் ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க, இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிட்டாரு. இந்த ஒரு நாட்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா 2-3 வருடங்களாக ஒட்டுமொத்த டிவிக்கே உடைய தொண்டர்களும் காத்துட்டு இருந்தாங்க. 108 தொகுதிகள் வெற்றி பெற்றும் தளபதி விஜய் அவர்களால் ஆட்சி பிடிக்க முடியாதனால கடந்த ஒரு வார காலங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒட்டுமொத்த தமிழகமே கொதிப்பில் இருந்துச்சு. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மிக பெருமளவுக்கு கொதிப்பில் இருந்தாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் தமிழகம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை எதிர்கொள்ளும், ஜல்லிக்கட்டு போன்ற மீண்டும் ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ளும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே ஆத்திரத்தில் இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற பார்ட்டிகள்லாம் சப்போர்ட் பண்ணதுனால தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதில் இருந்து சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, அதே மாதிரி மதுபான கடைகளை ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துலையும் மூடணும், இப்படி பல அதிரடியான உத்தரவுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாருமே மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மதுபான கடையை மூடுறதுல அவர் போட்ட உத்தரவு ஒரு ஸ்டெப் தமிழகம் மதுவில்லா தமிழகமாக மாறப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது. இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களை மறக்க மாட்டாரு. சட்டசபையில் கூட பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் எத்தனையோ பேர் வணக்கம் தெரிவிக்கும் போது தளபதி விஜய் அவர்கள் அமர்ந்துகிட்டே தான் வணக்கத்தை தெரிவிப்பார். பிரேமலதா வந்த உடனே எந்திரிச்சு அந்த வணக்கத்தை தெரிவிப்பார். இதுல இருந்தே நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை மதிக்கிறார் அப்படின்னு. இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது. தளபதி விஜய் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் மனைவி பேசின அந்த ஆடியோ சம்பந்தப்பட்ட தகவல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு பிரேமலதா அவர்கள் கால் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள், அம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிரேமலதா அவர்கள், வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்பவே சந்தோஷமா இருக்குது நீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு தளபதி விஜய் அவர்கள், ரொம்பவே மகிழ்ச்சிமா, கண்டிப்பா தமிழகத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல மாநிலமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிரேமலதா அவர்கள், கண்டிப்பாப்பா நீ விஜயகாந்தோடைய தம்பிப்பா, நீ கண்டிப்பா பண்ணுவ அப்படிங்கிறதுக்கு தளபதி விஜய் அவர்கள், நான் என்னைக்குமே விஜயகாந்த் ஐயாவுக்கு இணையாவோ மேலானவனோ கிடையவே கிடையாது, அவர் ஒரு தனி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் உருக்கமாக பேசின விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தளபதி விஜய் அவர்கள் விஜயகாந்த் மீது இவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறாரு. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.